ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து சண்டேங்க. ஈவினிங் ஒரு 6 மணி போடலாம். சரி, எங்கேயாவது வெளியில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் பல்லடத்தில் கண்ணம்மாள் இன்ஸ்டியூட் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்லேயே வந்து ஸ்மார்ட் பஜார் இருக்குங்க. அதை ஒட்டி தான் இந்த எக்ஸ்போ போட்டிருக்காங்க. இது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இது டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு ரூ. 150. 5 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் டிக்கெட் கிடையாதுங்க. நாங்கள்லாம் கூட நினச்சோம், ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும், இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சிட்டு உள்ளே வந்தோம். உள்ளே வந்து பார்த்தா தாங்க அந்த தெரிஞ்சிச்சு, அந்த லைட்டு அந்த வாட்டர் இதுதாங்க செம்ம இதாக இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க. அந்த தண்ணியெல்லாம் பார்க்கும்போது ப்ளூ கலர், மஞ்சள் கலர், ஆரஞ்சு கலர்னு ஒவ்வொரு கலரில் ஊற்றுது. உள்ளே போய் விளையாடலாம் முடியாது, நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. நாங்களுமே என்னை மேலே போய் நிற்கிறேன், என்னை ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு ஃபேமிலியாகவும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்களுமே தனியாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இதுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் இதே மாதிரி இருக்குது. அங்கே வந்து கொஞ்சம் மேலே ஏறி போய் பார்க்குற மாதிரியுமே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் ஹார்ட் போட்டதெல்லாம் இருந்தது. அங்கெல்லாம் உட்காந்துட்டு நானும் என் பெரிய பையனும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு அந்த நம்ம கொஞ்சம் மேலே ஏறி நின்று விளையாடுற மாதிரி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து என் பசங்க ஃபுல்லாக சாங்ஸ் போட்டிருந்தாங்கங்க. பயங்கர டான்ஸு. சூப்பராக டான்ஸர் அளவுக்கு ஆடுறாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனால் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அழகாக ஆடிட்டு இருந்தானுங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ளே வரும்போது ஸ்டால்க்கெல்லாம் வரும்போது இவர் இருந்தார், அப்துல் கலாம் ஐயா. அவருக்கு வந்து மரம் கன்று கொடுக்குற மாதிரி அங்கெல்லாம் நின்று ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு, அப்புறம் இந்த பேய் ரூமுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, டார்க் ரூம், அதுக்குள்ளெல்லாம் வந்து நான் உள்ளெல்லாம் போகலைங்க. எனக்கு அந்தளவுக்குலாம் தைரியம் கிடையாது. அதுக்கு முன்னாடி வந்து போஸ் மட்டும் கொடுத்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார் ரேஸுங்க, பைக்கும் காரும். இது உள்ளே போய் பார்க்கும்போது ஒரு ஆளுக்கு டிக்கெட்டு ரூ. 100ங்க. மேலே போய் பார்த்தோம், அப்படி ஓட்டுறாங்கங்க. ஒரு சாதாரண தடத்துலையே எனக்கு சரியாக வண்டி ஓட்ட தெரியாது. ஆனால் இவங்க கையை 2 விட்டுட்டாங்க. அவ்வளோ அழகாக வளைக்கிறாங்க. ஒருத்தர் வந்து கை பிடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுறாங்க. ஏன்னா அது அவ்வளோ சர்க்கஸாக இருக்குது இல்லைங்க. இதுலேயே வந்து காருமே வந்து உள்ளே உட்காந்தெல்லாம் ஓட்டலைங்க, வெளியில் உட்காந்துட்டு ஓட்டுறாங்க. வண்டிக்காரங்களும் கார்காரங்களும் கையை கோர்த்துட்டு போகிறாங்க, கை கட்டிட்டு ஓட்டுறாங்க. நம்ம எங்கேயாவது காசுக்கு இது கொடுத்தோன்னா அங்கே அப்படியே அழகாக வாங்குறாங்க. எப்படி தான் இப்படி ட்ரைனிங் எடுத்து ஓட்டுறாங்கன்னே தெரியலைங்க. இது மாதிரி நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அப்புறம் மேலேருந்து அப்படியே ஒரு ஃபோட்டோ ஃபுல்லாக எல்லாமே வியூ ஆச்சுங்க. இதையுமே ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கடைக்குள்ளே வந்துட்டோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பொருளெல்லாம் வந்து எந்த பிளேட் எடுத்தாலும் ரூ. 30. சூப்பராக இருந்துச்சுல்ல. நான் வந்து அந்த இலை போட்ட பிளேட் ஒன்று எடுத்துகிட்டு வந்தேன். இந்த வந்து டீ குடிக்கிற கப்புங்க. எனக்கு இந்த கப்பு வந்து ஓகே ரூ. 30 அப்படின்னு தோணுச்சு. ஒரு கப்பு வந்து ரூ. 30 ரேட்டுங்க. நாங்கள் வந்து ஃபேமிலி டீன்னு சொல்லிட்டு 2 கப்பு எடுத்துகிட்டு வந்தோம். சூப்பராக இருந்தது. அங்கே கொஞ்சமாக வேணுங்கிற பொருளெல்லாம் வாங்கிட்டு இங்கே வந்து அந்த பட்டர்ஃப்ளைன்னு ஒன்று இருக்குங்க. அந்த இடத்துல வந்து சரி ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு வந்தால் அந்த லைட்டு வெளிச்சத்தில் போய் என் பையன் நின்றுக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்காங்க. அவனுக்கு தெரிஞ்ச ஸ்டெப்ஸ் அவன் போட்டுட்ருக்கான். அவன் பாட்டுக்கு சூப்பராக ஆடிட்டே இருந்தான். நானும் என் பெரிய பையனும் இந்த பட்டர்ஃப்ளைல உட்காந்து 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் ரெக்கை வச்சுட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். எடுத்து முடித்த கேப்பில் பெரிய பையனும் டான்ஸ் ஆடுறதுக்கு ஓடி போயிட்டாங்க. இந்த சின்ன பையன் அவனை தள்ளி தள்ளி விட்டுட்டே இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு மிரட்டினதுக்கப்புறம் 2 பேருமே சேர்ந்து சூப்பராக டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இந்த அதர்வா வந்து சூப்பராக டான்ஸ் ஆடுறான். சரி டான்ஸ் கிளாஸ் போடா அப்படின்னு சொன்னால், நான்லாம் போக மாட்டேம்மா, டான்ஸ் கிளாஸ் பசங்கள்லாம் போனால் கிண்டல் பண்ணுவாங்கன்னு இது யார் சொல்லி கொடுத்தாங்கன்னே தெரியலிங்க. டான்ஸ் கிளாஸ்க்கு போக மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் இந்த ஐ லவ் பல்லடம்லாம் போட்டிருந்துச்சிங்க. அங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு பக்கத்துலேயே வந்து விருப்பம் இருக்கிறவங்க வந்து டான்ஸ் ஆடிக்கலாம். அந்த மாதிரியுமே இருந்துச்சு. ஒரு போட்டு போட்ட மாதிரி பிக்சர். அங்கேயுமே வந்து என் சின்ன பையன் டான்ஸ் ஆடிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பெரிய பையனும் கூட வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தான். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் கிளம்பும்போது மணி பார்த்திங்கன்னா ஒரு 9:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. இது இப்படி தான் இருந்தது. ஒரு ஆளுக்கு டிக்கெட் ரூ. 150. பல்லடமாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு 2 மாதத்துக்கு பக்கமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்கள் போயிருக்கீங்களா? இல்லை உங்கள் ஊரில் இந்த மாதிரி போட்டிருக்காங்களா? அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நாளைக்கு ஒரு விளாக்ல பார்க்கலாம்.